ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி. அது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வேண்டி நான் இங்கே ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த பருப்பு கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் இந்த பருப்பு கூடவே போட்டு வேவிச்சு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைமாக தான் ஒரு லாங் வீடியோ சேனலில் போடுறேன். அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடும்போது நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு கூட தக்காளியும் வெங்காயமும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு இதை நல்லா வேவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில் அடித்தா நல்லா வெந்துடும் பருப்பு. நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு அது மேலே விசில் போட்டுக்கலாம். விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த குக்கரோட மூடி வழியாக ஏர் வருதான்னு பாருங்கள். அந்த ஏர் வந்ததுக்கப்புறம் தான் விசில் போடணும். அதான் நமக்கு சேஃப்டி. இப்போ குக்கரில் ஏர் வருது. அப்போ நம்ம விசிலை மேலே போட்டு ஒரு 3 விசில் அடிக்கிற வரைக்கும் பருப்பு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 விசில் வர்றது லோ ஃப்ளேம் வச்சுட்டு அது 2 விசில் அடிக்கலாம். நாங்கள் இங்கே கேரளாவில் தான் இருக்கோம். இங்கே சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கும். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் வெஜிடபிள்ஸை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பவுட்ரு தான் கொஞ்சம் அதிகமாக வேணும். அந்த ஃப்ளேவர் அதில் கிடைக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் கூட அந்த பொடிகளெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அது 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த பொடிகளும் அந்த வெஜிடபிள்ஸும் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகா. அப்போ அதுலேருந்து 2 பச்சை மிளகா எடுத்துகிட்டு அதையும் 2 போட்டுக்கிறேன். அதில் அதையும் சேர்ந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அங்கே குக்கரில் விசில் போயிடுச்சு. அது ஏர் போனதுக்கப்புறம் திறந்து விட்டுட்டு அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு. அந்த பருப்பு கூடவே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் எனக்கு முடிஞ்ச மாதிரி இதில் சொல்லியிருக்கேன். இங்கே கேரளாவில் இந்த வாரம் தான் ஓணம் பண்டிகை. அப்போ ஓணம் செலிப்ரேட் பண்ணுற எல்லோரும் இந்த ரெசிபியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றிருக்கேன். நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் வேகத்துக்கு வேண்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் நான் இதில் அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பையும் போட்டுக்கிட்டு அந்த குக்கரை மூடி வச்சுட்டு விசில் அடிக்காமல் அந்த விசில் வர்ற வரைக்கும் அந்த குக்கரை நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இதில் கொத்தமல்லி இலையும் மேலே போட்டுட்டு அதை நல்லா சேர்த்துட்டு அந்த குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த சாம்பாரை கொதிக்க விட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்பாரை தாளிக்கிறதுக்கு வேண்டி நான் ஒரு பேன் சைடில் வச்சுருக்கேன். இந்த குக்கர் ஃபுல்லாக சாம்பார் இருக்கிறதுனால நான் அந்த சாம்பாரை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகும் கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் போட்டு அதை தாளித்து எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டால் நல்லா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ஈஸியான சாம்பார் ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.